வணக்கம் நண்பர்களே. சட்டப்படி போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும். தடை உத்தரவு இல்லாத நேரங்கள்ல, சாதாரண நேரங்கள்ல 24 மணி நேரத்துக்கு முன்பு எழுத்து மூலமான கடிதம் கொடுத்து எந்த பகுதியில போராட்டம் செய்யறோமோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அனுமதி பெற்றுத்தான் போராட்டம் செய்ய வேண்டும். காவல்துறையுடைய சட்டம் காவல் சட்டம் சொல்லுவாங்க. 30 ஆக்ட் 30 சென்னை பெருநகர காவல் சட்டம், அது தமிழ்நாடு முழுசும் பொருந்தும். அந்த சட்டத்தின்படி தடை உத்தரவு ஏதாவது இருந்தால் அனுமதி பெறாமல் போராட்டம் செய்வது சட்டவிரோதமாகவும் வழக்கு பதிவு செய்து விடுவார்கள். மற்ற நேரங்களில் போராட்டம் செய்வதற்கு உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது. அமைதியாக கூடுவதற்கு, நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி பெறாமல் போராட்டம் செய்வது தவறானதாகும். அதனால காவல்துறையிட்ட எழுத்து மூலமான அனுமதி பெற்று தான் போராட்டம் செய்யணும். உள்ளூர் காவல் நிலையத்தில் என்ன கோரிக்கைக்காக போராட்டம் செய்றீங்க, யார் செய்றீங்க, எவ்வளவு பேர் கலந்துக்குவீங்க அப்படிங்கிற செய்திகளோடு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தால் காவல் நிலையத்தில் உங்களுக்கான அனுமதியை எழுத்து மூலமாக கொடுப்பார்கள் சட்டப்படி. ஆனால் எழுத்து மூலமான அனுமதியை காவல் நிலையத்தில் கொடுப்பதில்லை. கொடுத்ததாக கையொப்பம் மட்டும் பெற்றுக் கொள்வார்கள். என்னென்ன நிபந்தனை அடிப்படையில் போராட்டம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று யார் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தாரோ அவர்கிட்ட கையொப்பம் பெற்றுக் கொள்வார்கள். அதனுடைய நகலை கொடுக்க மாட்டார்கள். முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி வழங்கிய பிறகு அனுமதி வழங்கப்பட்ட செய்தியை உத்தரவு நகலை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி எந்த பகுதியிலுமே கொடுக்கறதில்லை. சென்னை மாநகர பகுதியில் மட்டும் கொடுக்குறாங்க, மற்ற பகுதியில் கொடுக்கறதில்லை. அனுமதி மறுக்கப்பட்டால் அனுமதி மறுக்கப்பட்ட செய்தியை காவல் நிலையத்திலிருந்து யார் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்து இருக்கின்றார்களோ அவரிடம் கொடுப்பார்கள். அந்த அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு போராட்டம் செய்வது சட்டப்படி குற்றச் செயலாகும். தடையை மீறி போராட்டம் செய்வது ஜனநாயக மரபு. இதுதான் தமிழ்நாட்டில் போராட்டம் செய்வதற்கான வழிமுறை. காவல் நிலையத்தில் மனு கொடுத்த பிறகு அவர்கள் உயர் அதிகாரியுடைய அனுமதி பெற்று அனுமதி வழங்குவார்கள், அல்லது அனுமதியை மறுப்பார்கள், அல்லது நிபந்தனை அடிப்படையில் அனுமதி வழங்குவார்கள். 30 ஆக்ட் என்ற தடை உத்தரவு இருந்தால் 7 நாட்களுக்கு முன்பாக அனுமதி பெற வேண்டும். பொதுவாக தடை உத்தரவு இருக்கக்கூடிய நிலைமையில் அனுமதி மறுக்கப்படும். அனுமதி அல்லது நிபந்தனை பேரில் அனுமதி கொடுப்பார்கள். இது தமிழகத்தை பொறுத்தவரை காவல்துறை அனுமதி பெற்று சட்டப்படி நடக்கக்கூடிய போராட்டம். உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்ட போராட்டம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம், தொடர் முழக்க போராட்டம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி எந்த போராட்டமாக இருந்தாலும் 4க்கும் மேற்பட்ட நபர்கள் போராட்டம் செய்வதற்கு காவல்துறையிடம் கட்டாயம் அனுமதி பெற்றுத்தான் போராட்டம் நடத்த வேண்டும். இல்லை என்றால் சட்டவிரோதமாக கூடியதாக வழக்கு பதிவு செய்திருவார்கள், நீதிமன்றம் அனுப்பிவிடுவார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத மனசு வச்சு